அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். நம்ம இன்றைக்கி பார்க்க போதுங்க, தெய்வீக கலை என்னும் மாந்திரீக கலை. மாந்திரீகம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வம் வேறு இது வேறு அப்படி கிடையாது. தெய்வத்தை நம்ம எப்படி அவங்களுடைய சக்தியை சீக்கிரமாக பெறுவது அப்படிங்கிற ஒரு நுட்பமான கலை தான் இந்த மாந்திரீக கலை. இந்த மாந்திரீக கலையை கற்றுக்க நினைக்கிறவங்க கற்றுக்கலாம், அது வேறு விஷயம். இதை எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, அந்த வீடியோவில் ஒரே ஒரு சின்ன ரகசியத்தை மறைச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரகசியத்தை வச்சா மட்டும்தான் அந்த நீங்கள் சொல்கிற மந்திரம் பலிதமாகும். அதை வெளிப்படையாக சொல்லி கொடுத்தோம்னா இது மக்களுக்கு பெரிய பேராபத்து வரும். சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. எல்லாருமே யட்சினை வசியம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். யட்சினை வசியம் பண்ணுறதுக்கு நமக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன் ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ பெண் சாபம் இருக்கக்கூடாது. பெண் சாபம் இருந்துச்சுன்னா அதே யட்சினை நம்மளை பழி வாங்கிட்டு போயிடும். இது மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் நிறையா இருக்குங்க. இது தெரியாமல் மக்கள் யட்சினை வசியம் பண்ணுறேன், குடிச்சாத்தம் வசியம் பண்ணுறேன், குரலை வசியம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சோம்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சரி பெண் சாபம் இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம பண்ணாமல் இருந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த யட்சினை வசியம் பண்ணணும், குரலை வசியம் பண்ணணும், இல்லை குடிச்சாத்தன் வசியம் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு குருமார்கள் வேணும் அப்படிங்கிறது. அவங்க பிரசன்னத்தில் உட்காந்து அவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்கு என்ன சாபங்கள் இருக்குது, இந்த சாபத்தினால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த குருமார்க்கம் வேணும் மாந்திரிகத்தில் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யட்சினிகள் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் தான். பெண் தேவதைகள், தெய்வங்கள் கிடையாது, பெண் தேவதைகள். இந்த தேவதைகள் என்ன பண்ணும்னா, நம்முடைய கர்மா கண்டுபிடிச்சிடும். அது கர்மா கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த தண்டனை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் போக போக நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் நம்மளை காலி பண்ணிட்டு தான் போகும். அது இது மாதிரி நிறைய நுணுக்கங்கள் இருந்துட்டு மாந்திரீகத்தை பழகணும் நினைக்கிறவங்க சரியான குருமார்கள்ட்ட போங்க. வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோடய விளைவு நானே அனுபவிச்சிருக்கேன். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம், கும்பகோணம். நன்றி.